சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்க இதயம் வேகமா கண்ணா பின்னான்னு துடிச்சிட்டு இருக்கு. அந்த சத்தம் எனக்கே கேக்குது அஞ்சலி. ஏன்னா உங்க இதயம் இப்போ எனக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு பேசிட்டு இருக்காதீங்க. நான் இங்க வந்ததே தப்பு. நீங்க சொன்ன மாதிரி வீட்ல உள்ளவங்களுக்கு போன் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிருக்கணும். உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னு கேள்விப்பட்டதும் ஒரு பதட்டத்துல நான் எதை பத்தியுமே யோசிக்காம தெரியாம இங்க வந்து தொலைஞ்சிட்டேன் சார். உடனே நீங்க அதை புடிச்சுக்கிட்டு காதல்னு சொல்றதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம் சார். ஏய், உங்க ரெண்டு பேருக்கும் அறிவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? எதுல விளையாடுறதுன்னு ஒரு விவஸ்தை இல்ல. இப்படிதான் முட்டாள்தனம் பண்ணுவீங்களா? இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிதானே நான் ஏன் பாட்டுக்கு இருந்தேன். ஆனா திரும்ப வந்து ஏன் இப்படி என் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? அஞ்சலி, அவங்கள திட்டாதீங்க ப்ளீஸ். நான் சொல்லிதான் அவங்க இதை செஞ்சாங்க. அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. சார், நீங்க சொன்னாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் எங்க சார் போச்சு அறிவு? உங்க முட்டாள்தனத்துக்கெல்லாம் ஒரு அளவே இல்லாம போச்சு. அஞ்சலி, தயவு செஞ்சு அவங்கள திட்டாதீங்க. நீங்க திட்டணும்னு நினைச்சீங்கன்னா என்ன திட்டுங்க. சார், நான் தயவு செஞ்சு எல்லார்கிட்டயும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இனிமேலாம் இப்படிலாம் பண்ணாதீங்க. நீங்க என்ன லவ் பண்றேன்னு ஒத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன். சார், எனக்கு உங்க மேல அப்படி ஒரு எண்ணமே இல்லன்னு சொல்றேன். திரும்ப திரும்ப நீங்க ஏன் சார் எனக்குள்ள இல்லாத காதல இருக்குன்னு சொல்றீங்க? இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க சார். நிச்சயமா இல்ல அஞ்சலி. நீங்க தான் மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல சார். அஞ்சலி, 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 என்னடா? எனக்கு ஒண்ணுனதும் அவங்க எவ்வளவு பரபரப்பா பதட்டத்தோட ஓடி வந்தாங்கன்னு பாத்தீங்கல்ல? பார்த்தோம் சார். அதுல இருந்து தெரியல அவங்க என்ன எவ்வளவு லவ் பண்றாங்கன்னு. சார், அஞ்சலி உங்களை லவ் பண்றாங்கன்னு நாங்க தான் முதல்ல உங்ககிட்ட சொல்லிட்டோம் சார். ஆனா என்ன, அவ பெரிய வீம்புக்காரி சார். அதான் ஒத்துக்க மாட்டேன்றா. இந்த மாதிரி இன்னும் ஒரு 4-5 சம்பவம் செஞ்சோம்னா அவளா ஆட்டோமேட்டிக்கா ஒத்துப்பா சார். யூ டோன்ட் வரி சார். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. அவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப திட்டாங்க. அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சார், இதுக்காக நீங்க ஏன் சார் எங்க கிட்ட சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு? அஞ்சலி தானே சார் எங்களை திட்டினா? என்னடா? ஆமா சார், அவ இதோட ரொம்ப கேவலமா எங்களை கழிவு ஊத்திருக்கா சார். ஆனா நாங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டோம் சார். ஏன்னு சொல்லுங்க. ஏன்? ஏன்னா அவ எங்களுடைய ஃப்ரெண்டு சார். அண்ணே, கொஞ்சம் ஆட்டோ நிறுத்துங்க. வெயிட் பண்ணுங்க, இது வந்துடுறேன். ஓகேமா. அம்மா, நீ அஞ்சலி தானே? ஆமாம்மா. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? இருக்கோம்மா. உசுர கையில புடிச்சுக்கிட்டு ஏண்டா இன்னும் இருக்கோன்னு வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கோம்மா. ஏமா இப்படிலாம் சொல்றீங்க? இருக்கிற நிலைமையதாம்மா சொல்றேன். ஒன்னே கண்ணே கண்ணுன்னு பெத்து வளர்த்தோம். அவன் எங்களை விட்டுட்டு அல்பாயுஸ்ல போயிட்டான். இப்ப எங்களை பாத்துக்க நாதி இல்லாம அனாதைங்க மாதிரி இருக்கும். இவருக்கு வேற உடம்பு சரியில்லை. 2 கிட்னியும் ஃபெயிலியர்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, என்னம்மா சொல்றீங்க? அதுக்கு தான் டயாலிசிஸ் பண்ண கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரம்மா. வீடு ரொம்ப தூரங்கிறதுனால இவரால நடக்க கூட முடியலம்மா. பசி வேற கண்ணை கட்டுது. அம்மா, நான் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. அப்படியா? சரி இருங்க.
நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா இத வச்சுக்கிட்டு முதல்ல சாப்பிடுங்க. இந்தாங்கப்பா. மா ஏம்மா என்னாச்சு? ஏன் அழறீங்க? ம். என்னத்தம்மா சொல்றது? எங்க பையனை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கணும். அவனும் ஒரு நல்ல வேலைக்கு போய் எங்களை நல்லாவே பாத்துக்கிட்டான். எங்க பையன் இருக்கான், எங்களை கடைசி வரைக்கும் பாத்துக்குவான்னு நாங்களும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நாங்க எதிர்பார்க்கவே இல்லம்மா. திடீர்னு ஒரு நாள் அவன் எங்களை அனாதையாக்கிட்டு போயிடுவான்னு. ஐயோ அம்மா அழாதீங்க, கண்ணை தொடங்க. அவன் போனதுக்கு அப்புறம் இவர்தான் திரும்ப வேலைக்கு போய் பாத்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப இவருக்கும் உடம்பு முடியாம போனதுனால இவராலையும் முடியலம்மா. அதனால இவரை வீட்டுல வச்சுட்டு இப்ப ஒவ்வொரு வீட்டுக்கா நான் வேலைக்கு போயிட்டு இவரையும் காப்பாத்திட்டு என்னையும் காப்பாத்திட்டு இருக்கம்மா. எங்க பிள்ளைய இப்படி அல்பாயுஸ்ல கொண்டு போன கடவுள் எங்களை ஏன் இப்படி விட்டு வச்சு கஷ்டப்படுத்துறான்னு தெரியல. சீக்கிரம் எங்களையும் கொண்டு போயிட்டா நல்லா இருக்குமா? அம்மா அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்லம்மா, இன்னும் இந்த பூமிக்கு பாரமா இருந்து நாங்க என்னம்மா செய்ய போறோம்? எங்க பையனே போயிட்டான், பாத்துக்க யாருமே இல்லாம இவ்ளோ கஷ்டப்பட்டு இனி நாங்க யாருக்காகமா வாழணும்? அம்மா அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்க கவி வீட்டுக்கு வரீங்களா? அங்க எதுக்குமா வர சொல்ற? கவி அப்பா ரொம்ப நல்லவரு. நீங்க அவர்கிட்ட வந்து உதவி கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. எதுக்குமா தேவையில்லாம அவங்க கிட்ட எல்லாம் உதவி கேட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்தணும்? உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு கஷ்டமும் வந்துட போறதில்ல. இல்லம்மா, வேண்டாமா. கடைசி காலத்துல நாங்க யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம போயிடலான்னு தான் நினைக்கிறோம். ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒன்னும் சிரமம் இல்ல. நீங்க அவங்களுக்கு எவ்ளோ பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. அதுக்கு கைமாறா அவங்க உங்களுக்கு எது வேணாலும் செய்வாங்க. அதுவும் செல்வகுமார் சார் ரொம்ப நல்ல மனுஷன். இப்ப நான் போறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க வீட்டுக்கு வாங்க. அங்க செல்வகுமார் சார் கிட்ட உங்க நிலைமையை நீங்க எடுத்து சொல்லுங்க. சார் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. எனக்காக ப்ளீஸ் வாங்க. சரிம்மா, நீ இவ்ளோ சொல்ற, அதுக்காக நாங்க வரோம்மா. சரிங்கம்மா, வரும்போது நீங்க சாப்பிட்டு தான் வரணும். ம், சரிம்மா. நடக்க முடியலன்னு சொன்னீங்கல்ல, நீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சு வாங்க. ஒரு நிமிஷம். இந்தாங்க. இல்லம்மா, வேண்டாம், நாங்க வந்துடுறோம். என்கிட்ட வாங்குறதுக்கு யோசிக்காதீங்கம்மா. நான் உங்க 2 பேருக்கும் பொண்ணு மாதிரி. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றிம்மா. சரி வந்துருங்க. வரேன். வந்துடுறோம்.